குருகுலமே வருக, இறை குலமே வருக, மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, இறை குலமே வருக, திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம். திருப்பலி காண வருக வென்றழைத்தோம். குருகுலமே வருக, இறை குலமே வருக. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவிற்கு மிகவும் நெருக்கமான இறை சமூகமே, புனித சூசையப்பர் கடந்த ஓராண்டு நமக்கு செய்த நன்மைகளுக்கு பலனாக நன்றியின் விழாவினை நம் பங்கின் குடும்ப விழாவாக சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இளையோர் இயக்கம் மற்றும் மறைக்கல்வி மாணவர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்ற விவிலிய வசனத்தினை திருப்பலி வழியாக தியானிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இங்கே ஏழ்மை என்பது பொருள், சக்தி அல்லது சமூக அந்தஸ்து இல்லாத ஒருவரை குறிக்கலாம். இது ஒரு ஆன்மீக ரீதியான ஏழ்மையாக கூட கருதலாம். இந்த ஏழையின் கூக்குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்த்து அவனை கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இழந்த உறவை மீண்டும் சரி செய்யவே இறைமகன் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். காரசாரமான நம் வார்த்தைகள் எத்தனை முறை பிற உறவுகளை முறித்து இருக்கின்றன என சிந்திப்போம். அன்பு எங்கு உள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்திடுவோம். இறைவனின் கண் பார்வை மனுக்குலத்தின் மேல் உள்ளது. தீமை, பாவம், குற்றம் என
விரிசல் விழும் நேரங்களில் அங்கே அவரின் பரிவிரக்கம் நிறைவையும் முழுமையும் கொண்டு வருகிறது. நம்மில் விழுந்து கிடக்கும் சுயநலம், பாவம் போன்ற ஆன்ம அழுக்குகளை அப்புறப்படுத்தி இன்றைய வாசகங்கள் கூறுகின்ற இறைவனை கூவியழைக்கும் ஏழையாக நம்மில் மனமாற்றம் காண வேண்டி இத்திருப்பலியில் முழு மனதுடன் பங்கேற்போம். இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஆர் ரவிச்சந்திரன், ஜோஸ்பின், சம்சிகாபுரத்தை சார்ந்த இந்த குடும்பம், இவர்களுடைய மகன்கள் காட்வின்ஸ், ஆல்வின் இதுவரை புனித சூசேப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், காட்வின்ஸுக்காக சிறப்பாக ஜெபிக்க இந்த குடும்பம் கேட்டுக்கொள்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிற இந்த மகன் நல்ல மதிப்பெண் பெற நல்லதொரு எதிர்காலத்தை இறைவன் கொடுத்திடவும், அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலவ, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட, தொழில் முன்னேற்றம் அடைய, இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய இளைப்பாட்சிக்காக, மற்றும் பிரேமா, மகன்கள் சுபாஷ், மதுபாலன், ஜீவா இந்த குடும்பம் புனித சூசேப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழ்ந்திடவும், இறைவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்க, குடும்பத்திலே சமாதானம் நிலவ, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட, வேலை கிடைத்திட, தொழில் முன்னேற்றம் அடைய, இறந்து போன அனைத்து ஆத்துமாக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவன் நித்திய இளைப்பாற்றி அடைய ஜெபிப்போம். விஜயராஜ் மேரி, மகன் சேவியர் ஜஸ்டின், மகள் ஜெசிந்தா நைனாம்பட்டியை சார்ந்த இந்த குடும்பத்தை இறைவன் நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதித்திடவும், அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைத்திடவும், குடும்பத்திலே சமாதானம் நிலவ, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட, தொழில் முன்னேற்றம் அடைய, மருமகன் சந்தோஷ் நல்ல சுகம் பெற சுகம் கிடைத்திட இந்த குடும்பம் சிறப்பாக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய தேவைகளை நம்முடைய பாதுகாவலர் புனித சூசேப்பரிடம் வைத்து ஜெபிப்போம். இறைவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் புனித சூசேப்பர் வழியாக கிடைத்திட தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த கொடியேற்ற திருப்பலி, நம்முடைய முதல் நவநாள் திருப்பலியை கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து நல்லதொரு திருப்பலி மற்றும் மறையுரை கொடுத்து இன்றைய நாளில் நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர்கள் பாசமிகு அருட்தந்தை ஸ்டீஃபன் அடிகளார் அவர்களை நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக பலத்த கரவோசை எழுப்பி அருட்தந்தையை வரவேற்போம். அருட்தந்தையின் உடல் நலத்திற்காகவும் அவர்களுடைய ஆன்மீக காரியங்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒளி ஏற்றும் நிகழ்வு. அன்பு ஒளி காட்டும் வழி ஆனந்தம், அறிவு ஒளி காட்டும் வழி ஞானம், ஆற்றல் ஒளி காட்டும் வழி வெற்றி. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை ஒளியின் மூலம் குத்துவிளக்கு ஏற்றி வரவேற்க இன்று நமக்காக திருப்பலி ஆற்ற வந்திருக்கும் அருட்தந்தை எஸ்.எல். ஸ்டீஃபன் அடிகளார் அவர்களை முதல் திரி ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். இறையருள் என்றும் அனைவருடன் தங்கிட, அனைவரையும் நல்வழியில் வழிநடத்த அருள் ஒளியை ஏற்ற எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி சந்தியாகு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறி குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தவர் நம் ஆண்டவர். அனைவரின் உள்ளத்திலும் இந்த ஒளியினால் இறைவன் தோன்றுவார். இந்த ஒளியை ஏற்ற நம் மறைக்கல்வி மழலையல்கள் திவ்யா மற்றும் நிவின் ஜோஸ்வா அவர்களை அழைக்கிறோம்.
அடுத்ததாக இளையோர்கள் அனைவரும் ஜாதி மத மொழி இன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்திட இந்த திரியை ஏற்ற செல்வி அகன்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெற நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் எங்கள் பாதுகாவலரான புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு வாழ்வு தரும் வார்த்தைதானே, வழிகாட்டிடும் வல்லமைதானே. வாழ்வு தரும் வார்த்தைதானே, வழிகாட்டிடும் வல்லமைதானே. முதல் வாசக முன்னுரை. கடவுளின் கொடையான ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் மன்னர் வழங்கிய ஞானமிகு தீர்ப்பினை பற்றி எடுத்துரைக்கின்றது. இந்த ஞானத்திற்கு முன் ஏனைய செல்வங்களெல்லாம் மணலுக்கு சமமானது என்று உணர்த்தும் 1 அரசர்கள் நூலின் வார்த்தைகளுக்கு ஞானத்தின் நலன்களை அடைய வேண்டும் என்ற மனநிலையோடு வாசகத்திற்கு செவிமடுப்போம். அரசர்கள் எழுதிய முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 16 தொடங்கி 28 முடிய. அரசர்கள் எழுதிய முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 16 தொடங்கி 28 முடிய. ஒரு நாள் 2 விலைமாதர் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர். அவர்களுள் ஒருத்தி, என் தலைவரே, இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த வீட்டில் அவள் என்னுடன் இருந்தபோது நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். என் குழந்தை பிறந்து 3 நாள் ஆனபின் அவளும் ஓர் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த வீட்டில் நாங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இவள் இரவில் தூங்கும்போது தன் மகன் மீது புரண்டு விட்டதால் அவன் இறந்து போனான். அவள் நள்ளிரவில் எழுந்து, உம் பணிப்பெண்ணாகிய நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என்னருகில் கிடந்த என் மகனை எடுத்து தன் நெஞ்சருகில் வைத்து கொண்டு இறந்துவிட்ட தன் மகனை என் நெஞ்சருகில் கிடத்திவிட்டாள். விடியற்காலையில் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எழுந்தபோது ஐயோ, அது செத்து கிடந்தது. சற்று விடிந்த பின் பிள்ளையை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள். இதை கேட்ட மற்றவளோ, இல்லை, உயிரோடு இருப்பதே என் பிள்ளை, செத்துப்போனது உன் பிள்ளை என்றாள். முதற் பெண்ணோ, இல்லை, செத்த பிள்ளைதான் உன்னுடையது, உயிரோடு இருக்கும் பிள்ளை என்னுடையது என்றாள். இவ்வாறு அரசர் முன் அவர்கள் வாதாடினர். அப்பொழுது அரசர், என்ன இது? ஒருத்தி உயிரோடு இருக்கிற இவன் என் மகன், செத்துவிட்டவன் உன் மகன் என்கின்றாள்.
மற்றவளோ, இல்லை, செத்துவிட்டவன் உன் மகன், உயிரோடு இருக்கிறவன் என் மகன் என்றார். பின்னர் அரசர், ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் அரசரிடம் ஒரு வாள் கொண்டு வந்தனர். பிறகு அரசர், உயிரோடு இருக்கும் குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒருத்தியிடமும் மறுபாதியை மற்றொருத்தியிடமும் கொடுங்கள் என்றார். உடனே உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம், வேண்டாம் என் தலைவரே, கொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள். மற்றவளோ, அது எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அதை இரண்டாக வெட்டுங்கள் என்றாள். உடனே அரசர், உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், முதல் பெண்ணிடமே கொடுங்கள், அவள்தான் அதன் தாய் என்று முடிவு கூறினார். அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கேள்விப்பட்டனர். நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானம் அவர்களிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இந்த வாசகத்தின் மைய கருத்தாக தேவையில்லாத கவலை மற்றும் பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு நன்றி, இறைவேண்டல் மற்றும் இறைவனின் சமாதானம் ஆகியவற்றை தன்னுள் வைத்திருக்க அழைப்பு விடுக்கிறது. நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவனிடம் நமது கவலைகளை ஒப்படைத்து நன்றி மற்றும் இறைவேண்டலுடன் அவரை அணுக வேண்டும் என்று இந்த வாசகம் வலியுறுத்துகிறது. இயேசுவின் மனநிலையை நம் வாழ்வில் பிரதிபலிக்கும் ஒரு அழைப்பு. மேலும் இயேசுவின் மாதிரி மனநிலையை பெற்று கவலைகளை இறைவனிடம் ஒப்படைப்பதன் மூலம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற வழிவகுக்கிறது என்று கூறும் வாசகத்தை கவனமுடன் தியானிப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 2 தொடங்கி 9 முடிய. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 2 தொடங்கி 9 முடிய. ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராய் இருக்கும்படி எயோதியாவை கேட்டுக்கொள்கிறேன். சிந்திக்காவையும் கெஞ்சி கேட்கிறேன். என் உண்மையான தோழரை, அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். ஏனெனில் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற உடன் உழைப்பாளரோடும் என்னோடும் சேர்ந்து நற்செய்திக்காக போராடினார்கள். அவர்களுடைய பெயர்கள் வாழ்வோரின் நூலில் எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளை, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்று கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அன்பு செய்து இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஒருவருக்கொருவர் அன்பு செய்து இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல்
11 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? ஏழை கூவி அழைத்தான். அங்கே போட்டிருக்குதோ, சரி, அதான் வேகமாக வாசிக்கிறீங்க, பரவாயில்ல. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். யார் ஏழை? முன்னுரையில் சொன்னாங்க, கவனிச்சிங்களா? அங்கே எழுதியிருக்க வாசித்துட்டீங்க. முன்னுரையில் ஏழைன்னா யார் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. கேட்டிங்களா? புத்தகத்தை முன்னுரை அதான் அந்த இதுதான் கொண்டா. நல்ல ஒரு தயாரிப்பு. 10 நாளைக்கு முன்னுரையெல்லாம் முன்னக்கூட்டியே போட்டு வச்சிட்டாரு ஃபாதர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அதான் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இங்கே ஏழ்மை என்பது பொருள், சக்தி அல்லது சமூக அந்தஸ்து இல்லாத ஒருவரை குறிக்கலாம். இது ஒரு ஆன்மீக ரீதியான ஏழ்மையாக கூட கருதலாம். ஏழை அப்படின்னு சொன்னாலே கையில் பணம் இல்லாதவன் அப்படித்தான் நினைக்கிறோம். இங்கே ஏழை என்று சொல்லப்படுவது யாரை குறிக்கிறது? இயலாத நிலையில் இருப்பவர்கள் அல்லது சமுதாய நிலையிலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள். உனக்கு தெரியாதா, நீ சொல்லி யார் நாங்கள் ஏன் கேட்கணும் என்று சொல்லக்கூடிய ஒருவேளை ஜாதி அடிப்படையில் ஒதுக்கப்பட்டவர்களை நம்ம சொல்லி கடவுள் கேட்பாரா? நம்ம கடவுளுக்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே விட மாட்டோம். இப்போ அண்மையில் நமது திருத்தந்தை அவர்களுடைய இறுதிச் சடங்கிலே பங்கேற்க நமது இந்திய நாட்டினுடைய யார் போனா அங்கேருந்து குடியரசு தலைவர் போனாங்க. அப்போ அதை பற்றி போடும்பொழுது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பல வாட்ஸ்அப் செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்திய நாட்டில் ராமர் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. சரி, கோயில் தான் போச்சு, பாராளுமன்ற கட்டிடம் திறக்கிற அன்னைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் இங்கே திருத்தந்தையினுடைய அந்த அடக்கம் நிகழுகின்ற பேராலயத்திற்குள்ளே அவர் அனுமதிக்கப்படுகிறார் என்பதை வாட்ஸ்அப்பில் நிறைய சுட்டி காட்டியிருந்தார்கள். அப்போ ஏழை என்பவர் யார்? பணம் இல்லாத காரணத்தினால் ஏழை என்பது மட்டுமல்ல, பல்வேறு நிலைகளிலே நன்மைகளை பெறாதவர்களாக, பெற தகுதியற்றவர்களாக இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுமே ஏழைகள்தான். அப்படிப்பட்ட ஏழைகள் கூவி அழைத்தால் ஆண்டவர் செவி சாய்ப்பார்.
அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யார் கேட்டாலும் கடவுள் பதில் தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். அதான் நற்செய்தியாக சொல்லப்படும். யார் கேட்டால் கொடுப்பா, யார் கேட்டால் கொடுக்க மாட்டா? சில சமயங்களிலே நமது வாழ்க்கை அனுபவத்திலே நாம் கேட்பது கிடைக்காமல் இருக்கலாம். நாம் கேட்பது கிடைக்காதபடி தடை செய்பவர்கள் பல மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமது குரலை கேட்பார். இன்றைக்கு முதல் வாசகம் என்ன சொல்லுது? யாரை பற்றியது? 2 விலை மாதர்கள். நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லது செய்கிறவங்களா தப்பு செய்கிறவங்களா? சொல்லுங்க. தெளிவாகவே சொல்லியிருக்கு, விலை மாதர்கள் தப்பு செய்கிறவங்க. ஆனால் அப்படி தப்பு செய்தவர்களாக இருந்தாலும் கூட நீ தப்பு செய்த, உனக்கு ஒன்றும் கிடையாது என்றல்ல. அவர்கள் கூவி அழைக்கின்ற பொழுதும் ஆண்டவர் செவி சாய்ப்பார். நியாயமா? கேட்கலாமா கடவுள்? தப்பு செய்தவங்க அதை கேட்கலாமா? இங்கேதான் ஏழைகள் என்பவர் யார் என்பது உங்களுடைய முன்னுரையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் இயலாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஏழைகள். அவர்கள் கேட்டாலும் கடவுள் செவி சாய்ப்பார். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் என்ன கேட்டாங்க? நீதி கேட்டார்கள். சாலமோன் இடத்திலே வந்து நீதி கேட்கிறார்கள். சாலமோன் அரசர் ஞானத்திலே சிறந்தவர். கடவுள் அவரை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? திரளான மக்களை வழி நடத்துவதற்கு, அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். ஆனால் இந்த 2 பேரும் வந்து சாலமோன் அரசற்ற நீதி கேட்கும்போது அவருக்கு உடனே ஒன்றும் தெளிவாகலை. சொல்கிறார், என்னடா இது? ஒருத்தி இதுதான் என் பிள்ளைங்க, இன்னொருத்தி இதுதான் என் பிள்ளைங்கிறா. யார் பிள்ளை என்று தயங்குகிறார். எது சரி என்பதை அவர் சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, சில சமயங்களிலே நமக்கு நீதியை வழங்க வேண்டியவர்கள் எது சரி என்று தெரியாமலே கூட இருக்கலாம். அல்லது அவர்களது சுயநலத்தின் காரணமாக எது சரி என்று தெரிந்தாலும் கூட மாற்றி சொல்லலாம். நம்ம பார்க்கிறோம், நமக்கு நீதி வழங்க வேண்டியவர்கள், நமக்கு நியாயத்தை தர வேண்டிய, நமக்கு உரியதை நமக்கு தர வேண்டியவர்கள் பல சமயங்களிலே அதை செய்யாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட ஏழையாகிய நாம், இயலாமையில் இருக்கின்ற நாம், மனிதர்களிடத்திலே நீதியை பெற முடியாத நாம் இறைவனிடம் கேட்கின்ற பொழுது இறைவன் அந்த நீதியை தருவார். இங்கே இந்த பெண் இயலாமையில் இருக்கிறார், சொல்லுகிறார். அவர் கண்டுபிடிக்க முடியலை முதல்ல. ஆகையினால என்ன சொல்லுகிறார்? என்னடா இது, இந்த பிள்ளை உயிரோடு இருக்க தான் என் பிள்ளைன்னு இவளும் சொல்கிறா, அவளும் சொல்கிறா. யார் சொல்கிறது உண்மை தெரியாமல் திணறுகிறார். ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணானவள் இறைவனை மன்றாடுகிறார். இந்த ஏழையின் குரலை ஆண்டவர் கேட்டார், செவிசாய்த்தார். அவர் நீதி வழங்குகின்ற ஆற்றலை, ஞானத்தை சாலமோனுக்கு கொடுக்கிறார்.
ஒரு கத்தி எடுத்துட்டு வா என்று அவர் ஆணை பிறப்பிக்கின்றார். எனவே ஒருவேளை நமக்கு நியாயத்தை தர வேண்டியவர்கள், நமக்குரியதை நமக்கு தர வேண்டியவர்கள் இயலாமையில் இருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு வழிகாட்டுவார். அவர்கள் வழியாக யார் வழியாக நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமோ அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு நீதியை தருவார். சாலமோன் சொல்லுகிறார், இதை வெட்டி விடு. அப்ப இந்த பெண் சொல்லுகிறாள், உண்மையான தாய், ஐயோ அது உயிரோடு இருக்கட்டும், நெஞ்சம் பதைத்து சொல்லுகிறார், அவட்டே வேணாலும் கொடுத்துருங்க. அந்த கூறுகட்டவா சரி நான் வாங்கிட்டு போயிருந்தா கூட வித்தியாசமாயிருக்கும். ஆனால் அவள் உள்ளத்திலே அன்பு கிடையாது, அவள் உள்ளத்திலே அநியாயம்தான் இருக்கிறது. எனவே அவள் சொல்லுகிறாள், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், வெட்டு. இங்கே சாலமோன் உண்மையை கண்டுபிடித்து அறிவிக்கின்றார். குழந்தை காப்பாற்றப்படுகிறது, நீதி நிலைநிறுத்தப்படுகிறது. ஏழை இயலாதவள் தன்னுடைய நியாயத்தை நிலைப்படுத்த வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இருந்தவள், அவளுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு முழு நியாயத்தை கொடுத்தார். இங்கே சாலமோனை பொறுத்தவரையில் அவர் நல்லவர், நீதிமான். ஆனால் அவரால் எது சரி என்று புரிய முடியவில்லை. இறைவன் கரம் கொடுத்து அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நீதியை நிலைநாட்டுகிறார். ஏழை எந்த வகையில்? பாவி. ஆனால் அவளுக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. என் மகன் எனக்கு வேண்டும். அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நீ பாவம் செய்தவா, உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. அன்பார்ந்தவர்களே, யார் வேண்டுமானாலும் இறைவன் மீது நம்பிக்கையோடு கூவி அழைக்கிற பொழுது அவர்களுடைய குரலை ஆண்டவர் கேட்பார், பதில் கொடுப்பார். இன்னொரு விவிலிய நிகழ்வை பார்க்கிறோம் சாலமோனின் நூலிலே. சூசன்னா என்ற ஒரு பெண், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவளுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. யாரு? இங்க ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண், கூடவே இருந்த பெண் அநீதி இழைக்கிறாள். சாலமோன்ட்ட வந்தாச்சு. அங்க இனி அநீதி இழைக்கிறவங்க யாரு? நீதி வழங்க வேண்டிய நீதிபதிகள் இருவரும் பேசி வைத்து கொண்டு இவள் தவறு செய்தாள் என்று கேட்டு பார்க்க அந்த 2 நீதிபதிகளும் நீ வா என் கூட இரு அப்படின்ட்டு. அவள் கடவுளுக்கு பயந்து நான் கடவுளுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறாள். எனவே இருவரும் சேர்ந்து அவள் குற்றவாளி, அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை அனைத்து மக்கள் முன்னிலையிலே அறிவிக்கின்றார்கள். அவ ஏழையா பணக்காரியா? ஏழையா பணக்காரியா? பொருள் அழைப்பில் பார்க்கும்போது மிகப்பெரிய பணக்காரி, எல்லா வசதிகளும் உள்ளவள், தன்னுடைய தோட்டத்திலே குளிப்பதற்கான எல்லா வசதிகளையும் கொண்டவள், மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள். பணத்தினால அவள் ஏழை இல்லை, மிகப்பெரிய பணக்காரி. அவ்வளவு பணம் இருந்தும், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தும் அநியாயமாக சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். நீதி வழங்க வேண்டிய நீதிபதிகள் அவளை குற்றவாளி என்று சொல்லுகிறார்கள். சுயநலத்தின் காரணமாக, தங்களுடைய தன்னலத்தின் காரணமாக
நீதியை மறுத்து அவளை குற்றவாளி ஆக்குகிறார்கள். அந்த நேரத்திலே அவருடைய கணவரும் ஒன்றும் சொல்ல முடியல. அவருக்கு தெரியும் மனைவியை பற்றி, இருந்தாலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்திலே அவள் ஒரு ஏழை, உண்மையை நிலைநிறுத்த முடியாமல் அநியாயமாக, குற்றவாளியாக, பாவியாக கொல்லப்படுகின்ற ஒரு நிலையிலே அவள் ஆதரவற்ற ஒரு ஏழை. அவள் ஆண்டவரை கூவி எழுப்புகிறாள், கூவி அழைக்கிறார். ஆண்டவர் செவி சாய்க்கிறார். எப்படி? அந்த கூட்டத்தில் இருந்த தானியேல் என்ற இளைஞனுடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவர் தூண்டி எழுப்புகிறார். அந்த கூட்டத்தில் இருந்த தானியேல் என்ற இளைஞனுடைய பரிசுத்த ஆவியை தூண்டி எழுப்புகிறார். அவன் சொல்றான், இந்த அநீதி நடக்கிறது, இதுல எனக்கு பங்கில்லை அப்படின்னு கத்துறான். இவங்க ரெண்டு பேரும் அதையும் சமாளிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இளைஞனாகிய உனக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், வா உன் கருத்தை சொல்லு. கடவுளுடைய செயல். ஏழை சூசன்னா, ஏழைனா பொருள் இல்லாத ஏழை அல்ல, பணக்காரி, எல்லா வசதிகளும் கொண்டவள். இங்கே சுயநலமிக்க அந்த நீதிபதிகளால் குற்றம் சாட்டப்பட்டு பாவியாக கொலை செய்யப்படுகின்ற நிலையிலே இருக்கிறாள். கையால் ஆகாதவள், ஒன்றும் செய்ய முடியாதவா. ஒரே நம்பிக்கை கடவுள். கடவுளை நோக்கி கூவி அழைக்கிறாள். கடவுள் தானியேல் வழியாக நியாயத்தை, நீதியை அங்கே நிலைநிறுத்துகிறார். அன்றார்ந்தவர்களே, சில சமயங்களிலே எது சரி எது தவறு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் என்ன மனநிலையோடு செயல்படுகிறோம்? நீதி வெளிப்பட வேண்டும் என்று இறைவனை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது நிச்சயமாக நமக்கு நீதி கிடைக்கும். நீதியை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள். ஒருவேளை நாம் பாவிகளாக இருக்கலாம், ஒருவேளை நாம் பலருக்கு எதிராக தவறு செய்தவர்களாக கூட இருக்கலாம், அநியாயக்காரர்களாக கூட நாம் இருக்கலாம். ஆனால் நாம் அநியாயத்திற்கு உட்படுகின்ற பொழுது நாம் கூவி அழைத்தால் நமது குரலையும் ஆண்டவர் கேட்பார். அதுக்காக அநியாயம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை என்ன செய்தார்? மன்னித்தார். தண்டிக்க வேண்டும் என்று சொன்னவர்களை விரட்டி அடித்தார். சாட்டையில் இல்லை, வார்த்தையில். ஒன்றை தப்பு இல்லாதவன் முதல் கல் எறிகிறதுக்கு ஒரே ஒரு தப்பு இல்லாத மனுஷன்தான் அங்கே தேவை. தப்பு இல்லாத ஒருத்தன் முதக்கல் எரிஞ்சிட்டு அப்புறம் எல்லாரும் எரிஞ்சுக்கலாம். விரட்டி அடிக்கிறார் அவர்களை. அந்த பெண்ணை மன்னிக்கிறார். அப்படி மன்னிப்பதின் வழியாக ஆண்டவர் விபச்சாரம் சரின்னு சொல்றாரா? இல்லை. ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவனும் ஏற்கனவே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று விபச்சாரம் என்பதை இன்னும் விரிவுபடுத்தி அவர் விளக்கம் சொல்லுகிறார். ஆனால் தவறு செய்த அந்த பெண் மனம் வருந்தி இருக்கிறாள். அது மட்டுமல்ல, அவளும் இந்த விபச்சார பெண்ணை போல நீதி கேட்டு ஆண்டவரிடத்திலே குரல் எழுப்புகிறாள். என்ன? இத்தகையவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த சட்டம். புரட்டி பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தில் என்ன இருக்கு? 2 பேரும் கொல்லப்படணும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணும் காரணமான அந்த மனிதனும் என்று இருக்கிறது.
வந்து சொல்ல வந்தானே, கொண்டு வந்து விட்டுட்டு இத்தகையவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த சட்டம் அப்படின்னு சொல்லும்போது பாதியை முழுங்கிட்டான். 2 பேரையும் தானே கொண்டு வந்து விட்டு 2 பேரையும் கல்லறியணும்னு சொல்லியிருக்கணும்ல. சட்டத்தை படித்தவன் மாதிரி சொல்கிறான், நான் சட்டத்தை அவன் முழுங்கிட்டான் பாதியை. ஆண்டவர் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பலை. இல்லை, சட்டத்தில் அவனையும் தான் கொண்டு வந்துருக்க, அவனை எங்கே கேட்கல. இந்த முரட்டு பயலுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டான்னு தெரியும். இப்படி மாற்றி அடிக்கிறார், விரட்டி அடிக்கிறார் அவங்கள. அந்த பெண் அவள் உள்ளத்திலே என் கூட தப்பு செய்யணும் விட்டுட்டாங்க, என்னைய மட்டும் தண்டிக்கிறாங்களே என்று ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கிறார். அவளுடைய குரலை ஆண்டவர் கேட்கிறார், நீதி வழங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, ஏழை யாரு? பாவி. ஏன்? சூழ்நிலை அவளை அப்படி தள்ளி விட்டுருச்சு. செய்தது தவறா? தவறுதான். மன்னிப்பு உண்டா? மனம் வருந்தினால் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் அவளும் அங்கே ஒரு ஏழைதான். இன்றைய முதல் வாசகத்திலே பார்ப்பது போல விபச்சாரி, ஆனால் அவளும் நீதியை பெற தகுதி உள்ளவள். ஆண்டவர் நற்செய்தியிலே சொன்ன அந்த விபச்சாரி பாவம் செய்தவள், ஆனால் அவளும் நீதியை பெற தகுதி உடையவர். சூசன்னா பணக்காரி, வசதி உள்ளவா, ஆனால் அநியாயமாக கொலை உள்ள, சாகிறது கூட பெருசு இல்லை, சாகிறது கூட பெருசு இல்லை. அவளை குற்றப்படுத்தி பாவி என்று சொல்லி, அவ்வளவு கூட்டத்திற்கு முன்னால் அவளை பாவி என்று சொல்லி கொல்வதற்காக எடுக்கின்ற பொழுது அவள் மிகவும் ஏழையாக, மிகவும் ஏழையாக. ஏழை என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம். அதான் முன்னுரையில் அழகாக சொல்லியிருக்காங்க. அவளுடைய குரலை ஆண்டவர் கேட்டார். தானியேல் என்ற இளைஞனுடைய பரிசுத்த ஆவியை தூண்டிவிட்டு நீதியை நிலைநாட்டுகிறார். ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணுறார். என்ன சேட்டை பண்ணுறாரு? கபிரியேல் தூதரை மரியாட்டை அனுப்புகிறார். மரியாட்டை அனுப்பி என்ன செய்ய சொல்கிறாரு? நில், இயேசு பிறப்பார், அப்படித்தானா? சொல்லிட்டு உடனே என்ன செய்திருக்கணும்? நீ போய் மரியாட்டை சொல்லிட்டு அப்படியே சூசையப்பட்ட போய் உண்மையை சொல்லிட்டு வான்னு சொல்லியிருக்கிறோமா இல்லையா? அந்த கபிரியேல் தூதரை மரியாளிடம் போய் உமக்கு ஒரு மகன் பிறப்பார் எல்லாம் கதையெல்லாம் சொல்லியாச்சு. மன ஒப்பந்தமான சூசையப்பட்ட போய் அப்படியே போய் அங்கே போய் அந்த உண்மையை சொல்லிட்டு வந்திருப்பா, அவர் நிம்மதியாக இருக்கட்டும் சொல்லியிருக்கலாம். சொல்லலை. இவருக்கு தெரிய வருகிறது, இவரை பொறுத்தவரையில் ஏன் உலக நியாயத்தின்படி மரியாள் தவறு செய்தவள், ஆனால் இவர் அதை வெளிக்காட்ட விரும்பவில்லை. அவள் குற்றவாளி என்று சொல்ல விரும்பவில்லை. அதுதான் அவருடைய நீதிமான் தன்மை. பார்ந்தவர்களே, இந்த ஏழை, நான் இப்படி ஒன்று மாட்டிக்கிட்டேனே, அநியாயமாக அவளை குற்றம் சாட்ட வேண்டி இருக்கிறது, என்னன்னு தெரியலை. ஆனால் பார்த்தா சூழ்நிலையை பார்த்தா வேறு வழியே இல்லை, அவள் தான் தப்பு பண்ணியிருக்கிறா. ஆனாலும் நான் அதை அவளுடைய இழுக்கு வராமல், பெயருக்கு கெடாமல் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த மனநிலை நம்மிலே வளர வேண்டும். மரியாளும் ஒரு வகையிலே ஏழைதான். ஏனென்றால் அவள் பக்கம் இருக்கின்ற நியாயம் அவளுக்குத்தான் தெரியும். என்னிடம் பிறக்கப் போபவர் கடவுளின் மகன். மற்றவங்க தம்பட்டம் அடிச்சிருவாங்க, மரியா யார்ட்டையும் சொல்லலை.
இவள் எலிசபெத்தை சந்திக்க சென்ற பொழுது எலிசபெத்து தூய ஆவியால் நிரப்ப பெற்று அவள் சொல்லுகிறார் கடவுளின் தாய் என்று. மரியா போய் எனக்கு இப்படி கபிரியல் தூதர் சொன்னார் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் அங்கே அப்படி வருகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, மரியாளும் கூட ஒரு ஏழை தான். ஏன்னா பெருமையாக சொல்லிக்கொண்டு என்னிடம் பிறக்க போகும் கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லி அவர் எலிசபெத்தையும் சொல்லலை, சூசியை பற்றி ஐயா நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்லலை. சொல்ல முடியாத ஒரு ஏழை, தன் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்ல முடியாத, இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை, அதுதான் ஏழ்மை என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஏழைகள், இயலாதவர்கள் கூவி அழைக்கின்ற பொழுது இறைவன் செவி சாய்ப்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனை நோக்கி கூவி அழைக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு செவி சாய்ப்பார். அதே நேரத்தில் அப்படி ஏழைகளாக இருந்து இறைவனை நோக்கி கூவி அழைக்கின்ற நிலைக்கு பிறரை நாம் தள்ளிவிடக்கூடாது என்பதையும் இந்த நாளிலே நாம் நினைவில் கொள்ளுவோம். நாம் ஏழைகள். நம்ம இல்லை கேட்டப்ப ஏழைனா யாருன்னா நான் தான் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. நம்மெல்லாம் ஏழைகள் தான். ஆனால் சில சமயங்களில் மற்றவங்களை ஏழையாக்கி அவங்களுக்கு கிடைக்க வேண்டியெல்லாம் கிடைக்காத அளவுக்கு அவர்களுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவோம், கூறுவோம். அப்படிப்பட்ட தருணங்களிலே அவர்கள் ஏழைகள், அவர்களுடைய குரலை ஆண்டவர் கேட்பார், நாம் மாட்டிக்குவோம். எனவே என்பார்ந்தவர்களை பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே நேரத்திலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இறைவன் எனக்கு செவி சாய்ப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையை நம்மில் வளர்த்து கொள்ளவும் இத்திருப்பலி வழியாக இணைந்து மன்றாடுவோம். ஆமாம், எழுந்து நின்று நமது தேவைகளுக்காக இறைவனை நோக்கி நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். வா வா. கிறிஸ்துவின் வழியாக நம்மை தம்மோடு ஒப்புரவாகிய கடவுள் அதே ஒப்புரவாக்கும் திருப்பணியை தமது திரு அவையின் மூலமாக தொடர்கிறார். கிறிஸ்துவின் தூதுவர்களாக விளங்கும் அருள் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் மீது சுமக்கப்பட்டுள்ள ஒப்புரவாக்கும் திருப்பணியை குறையின்றி செய்யவும் இறைமக்கள் யாவரும் நிறைவாழ்வை நோக்கி எதிர்நோக்கின் திருப்பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தாருக்கு பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை வாக்களித்து வழிநடத்திய கடவுள் போர்களாலும் வன்முறைகளாலும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளாலும் இன்னலுறும் இவ்வுலகையும் சிறப்பாக எம் தேசத்தையும் கனிவோடு கண்ணோக்கி உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர்களாகவும் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர்களாகவும் ஆற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்கிற இன்றைய திருப்பாடல் வரிகளின்படி துயருறுவோரின் துயர் நீங்கவும், வறியோரின் வறுமை விலகவும், பிணியுற்றோரின் பிணி நீங்கவும், நோயுற்றோர் நலம் பெறவும், தேவையில் இருப்போரின் தேவைகள் உம்மால் சந்திக்கப்படவும், யார் யாரெல்லாம் எதற்காக வேண்டுகிறார்களோ அவையெல்லாம் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியில் மிளர்ந்தனர்.
அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்கிற திருப்பாடல் வரிகள் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற ஊதாரி மைந்தன் வாழ்விலேயே நிஜமானது போல இங்கே கூடியுள்ள எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிகழவும். அப்படிப்பட்ட மறுவாழ்வு வாய்த்திட எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று வைத்து செயல்படும் மனமாற்றத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்று கிடைக்கப்பெறாத பேதுருவும் அவரது தோழர்களும் உமது சொற்படியே வலைகளை போட்டு பெருந்திரளான மீன்களை பிடித்தது போல எம் பங்கில் 10, 11, 12ஆம் பொது தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் அனைத்து இளையோர் மற்றும் மாணாக்கர்கள் உம் பாதம் தருகின்றோம். எங்கள் உழைப்பை மட்டுமே நம்பியிராது உம் சொற்படி எங்கள் பணியையும் வாழ்வையும் மேற்கொண்டு நிறைந்த பலன் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஆண்டவரை மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் வானக தந்தையே, எங்களுடைய எளிய மன்றாட்டுக்களை ஏற்றருளும். எங்கள் இதயத்தின் நாங்கள்களை நிறைவேற்றும். நாங்கள் என்றும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, எம் பாதுகாவலரான புனித யோசேப்பினுடைய நவநாள் கொண்டாட்டத்தில் நாங்களும் அது மாண்புக்காக கொண்டு வருகின்ற இக்காணிக்கைகளை கண்ணோக்கும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய யோசேப்பினுடைய நவநாள் கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் அது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர்.
ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். இறந்து போன எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் அந்தோணி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான மற்றும் நம்முடைய மண்ணின் பாதுகாவலரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர்கள் அனைத்து புனிதர்களுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாகுக. செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலை, கிறிஸ்துவின் திரு இரத்தமே, கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித சூசையப்பரை நோக்கி வல்லமையுள்ள ஜெபம். புனித சூசையப்பரே, மது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் மது அடைக்கலத்தில் வைக்கின்றேன். உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலம் என்னை பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமென். திரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதல் நாள் திருவிழா, இந்த கொடியேற்ற திருவிழாவை சிறப்பு செய்தவர்கள் நம்முடைய இளையோர் இயக்கம் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவிகள். கடந்த ஒரு 5 நாட்களாக நல்ல தயாரிப்பு. அப்பொழுது ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக நான் அவர்களை சந்தித்தேன். இளையோர்களையும் மறைக்கல்வி மாணவ மாணவிகளையும் சந்திக்கும் பொழுது அவர்களிடம் சொன்னேன், இந்த வருடம் முழுவதும் இந்த வருட திருவிழாக்களில் ஃபாதர் நான் நன்றி சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு அன்பியமாக இருக்கட்டும், மறைக்கல்வி மாணவ இளையோர்கள் இருக்கட்டும், அந்த அன்பியத்தில் உள்ளவங்க ஃபாதருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். 2வது முக்கியமாக மறையுரையை கேட்டிருப்பீங்க. மறையுரையில் உங்களுக்கு பிடித்த மறையுரை சிதறல்கள், சிந்தனைகள் எது உங்களுக்கு பிடிச்சிச்சோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி சின்ன பிள்ளை இந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணு நான் கேட்கவே இல்லை. இளையோர் இயக்க மறைக்கல்வி மாணவ மாணவிகள்கிட்ட சொன்னேன், யார் நன்றி சொல்லவும் கேட்ட மறையுரை, ஃபாதர் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த மறையுரையில் இந்த மறையுரை சிந்தனை ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபாதருக்கு நன்றி சொல்ல யார் முன் வருவீர்கள் என்று சொன்னோன்னே இந்த பொண்ணு டக்குன்னு என்ன பண்ணாப்புல, நான் வர்றேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாப்புல. எல்லோரும் பலத்த கரவோசை எழுப்பி இந்த பெண் குழந்தைக்கு பாராட்டுக்களை சொல்லுவோம். தைரியமாக மற்ற பெரிய பிள்ளைகள் எல்லாரும் நான் கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, தலையை இந்த பெண், இந்த சின்ன பொண்ணு யாருடைய மடியிலேயே உட்காந்துருந்தாப்புல. மடியில் உட்காந்துக்கிட்டு யாருடைய மடியில் உட்காந்துருந்த? செல்வியக்காவா, செல்வப்பிரியக்கா மடியில் உட்காந்துக்கிட்டு டக்குன்னு நான் சொல்கிறேன், ஃபாதருக்கு நன்றி சொல்லுவேன். அது இல்லாமல் கேட்ட மறையுரையை நான் என்ன சொல்லுவேன், ஃபாதர்கிட்ட சொல்லி, ஃபாதர் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு உங்கள் மறையுரை என்று நான் சொல்லுவேன் என்று மனமும் தைரியமாக முன்னே வந்தாள். அப்போ நான் சொன்னேன், சரி நீ இன்றைக்கி என்ன பண்ணு சொல்லுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த குழந்தை அவள் கேட்டதை அவள் மொழியாக, சின்ன குழந்தையினுடைய பேச்சு, அந்த மழலை பேச்சு வழியாக ஃபாதருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார்கள். கவனமோடு கேட்போம், என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போம். நன்றியுரை. மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் இளையோர்கள், நாங்கள் தான் இன்னைக்கு திருப்பலி சிறப்பித்தோம். எங்களுக்காகவும் எங்கள் பங்கு மக்களுக்காகவும் ஜெபிக்கவும் திருப்பலி நிறைவேற்றவும் நீங்கள் வந்ததுக்காக நன்றி ஃபாதர். இன்னைக்கு நீங்கள் கொடுத்த மறையுரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்தது. அதுலேயும் ஏழைகள் என்பவர்கள் யார் என்று தெளிவாக விளக்கினீங்க. சமூக அந்தஸ்து இல்லாதவர்கள் மட்டும் இல்லை, நியாயம்
கிடைக்காத மனிதரிடம் நீதி கிடைக்காத எல்லோரும் யார் கூப்பிட்டாலும் கடவுள் கூப்பிட்டார். நமக்கு நீதி நியாயம் கிடைக்காமல் போனாலும் கடவுள்கிட்ட கேட்டு ப்ரேயர் பண்ணா நீதி கிடைக்கும். சுத்தனை பற்றியும் அவங்களுக்கு கிடைத்த நீதியை பற்றியும் சொன்னீங்க. விபசாரம் செய்த பொண்ணுக்கு கிடைத்த நீதியை பற்றியும் சொன்னீங்க. ஏழை என்பவர்கள் பணம் இல்லாதவன் என்பவர்கள் அல்ல, நீதி கிடைக்காத மக்கள் என்பவர்கள். இந்த கருத்துக்கள் பற்றி நீங்கள் சொன்னது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றும் அக்கா அண்ணன்களுக்கும் பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஃபாதர். என்ன இருக்குது வாசிங்க. எங்களுக்காக இப்போவும் எப்போவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் நீங்கள் எங்கள் பங்குக்கு வரணும்னு வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். வெரி குட். இதையும் விட மிகச்சிறப்பான நன்றியுரை பாரு சொல்லணுமா? சொல்ல முடியாது. மிக அழகாக நன்றியுரை சொன்ன சிறுவர் நம்மளுடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகளின் சார்பாக நம்மளுடைய ரேஷ்மி மிக அழகான ஒரு நன்றியுரை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்று தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்றி நல்லதொரு மறையுரை வழியாக ஆழ்ந்த சிந்தனைகள், எனக்கு பிடித்த ஒரு மறையுரை சிந்தனை பார்த்து சொன்னாங்க. அதாவது நீதி கொடுக்கிறவன் நீதியிலிருந்து தவறுனாலும் நீங்கள் போராடுகிற கடவுள் உங்களை ஒருபொழுதும் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அழகான ஒரு மறையுரை சிந்தனை. இப்படி பல எடுத்துக்காட்டோடு உதாரணத்தோடு நல்லதொரு மறையுரை கொடுத்தார்கள். பங்கு இறை சமூகம் சார்பாகவும் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் இளையோர்கள் சார்பாகவும் அருட்தந்தைக்கு இன்னும் ஒரு முறை பலத்த கரவோசை எழுப்பி நாம் நன்றியை சொல்லுவோம். நன்றியின் விதமாக இளையோர் இயக்கத்தின் தலைவர் அவர்கள் இப்பொழுது பெரிய பொன்னாடை போர்த்தி நம்முடைய மரியாதையை செலுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கொஞ்சம் காலம் தாமதமானது. என்ன காரணம்? மழை. நான் கிடையாது, மழை காரணம். ரெண்டாவது கரண்ட் காரணம். அதனால தான் கொஞ்சம் காலம் தாமதமானது. அலையிலாட்டி கரெக்டாக நம்மளுடைய திருப்பலி 8:30 முடிஞ்சிடும். ஆகவே இருந்த பொழுதிலும் நீங்கள் மழையை ஒரு பொருட்டாக கருதாமல் இன்று அனைவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள், இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்றைய நாளை சிறப்பித்த நம்மளுடைய இளையோர் இயக்கம் மறைக்கல்வி மாணவ மாணவிகள், இவர்களை வழிநடத்தியவர்கள் நம்மளுடைய அருட்சகோதரிகள். மிக அழகாக பிள்ளைகளை அலங்காரம் செய்து நல்லதொரு வழிமுறை காட்டி அவர்களை வழிநடத்தியிருக்கிறார்கள். ஆகவே மறைக்கல்வி மாணவ மாணவிகள், இளையோர்கள், வழிநடத்திய அருட்சகோதரிகள் அனைவருக்கும் பலத்த கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றிகளை சொல்வோம். இன்று நம்முடைய அருட்சகோதரிகள் அவர்கள் பயணம் செய்ய இருக்கிறார்கள். நாளையிலிருந்து அவர்களுக்கு இந்த வருடாந்திர தியானமானது ஆரம்பமாகிறது. 10, 11 மற்ற 2 நாள் கடைசி 2 நாட்களும் அவர்கள் வருவார்கள். இந்த நாட்களிலே நாம் நம்மளுடைய அருட்சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். நல்ல முறையில் தியானத்திலே கலந்து கொண்டு திரும்பி வரவும். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிற மைய சிந்தனை, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 14. நாளைய தினத்தை சிறப்பு செய்பவர்கள் புனித அன்னை தெரசா அன்பியம். நாளைய தினம் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர வரக்கூடியவர்கள் அருட்தந்தை ஏ. பீட்டர் அடிகளார் அவர்கள். ஆகவே நாளைய தினமும் அன்பார்ந்தவர்களே குறித்த நேரத்திலே நாம் இணைந்து வருவோம். நாளைய தினம் திருப்பலியானது நம்முடைய கெபியின் முற்றத்தில் வைத்து நிறைவேற்றலாம் என்று திட்டம் தீட்டியிருக்கிறோம். மழை இல்லை என்றால் அழகாக வெளியே நாம் நிறைவேற்றுவோம். ஏனென்றால் மாதத்தின் முதல் சனிக்கிழமை. ஆகவே நாளைய திருப்பலியை நாம் 2ஆம் நாள் நவநாள் திருப்பலி மற்றும் மாதா கெபியின் திருப்பலி இரண்டும் இணைந்து நாளைய தினம் மாதா கெபியின் முற்றத்தில் வைத்து நிறைவேற்றலாம் என்று திட்டம் தீட்டியிருக்கிறோம். மழை பெய்தால் உள்ளே வருவோம், இல்லை என்றால் வெளியே திருப்பலி நடைபெறும்.
ஆகவே தொடர்ந்து இந்த 10 நாட்களிலும் நாம் இணைந்து இந்த திருப்பலிகளில் கலந்து கொள்வோம். இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன வருத்தம், பிள்ளைகள் நிறைய பேர் பைபிள் கொண்டு வந்தீங்களா? பைபிள் நிறைய பேர் கொண்டு வரல. ரெண்டாவது, நோட்டும் கையில் கொண்டு வரல. கொடுக்குற மறையுரைகளெல்லாம் எழுத வேண்டும். தயவுசெய்து அடுத்த நாளிலிருந்து என்ன பண்ணுங்கள், கையில் நோட்டு பேனா கொண்டு வாருங்க. நல்ல மறையுரையை கவனிக்க வேண்டும். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுதி நிற்போம். மன்றோடுபுமாக. ஆண்டவரே, இனிய விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பாதுகாவலரான புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, குருவிகுளம் பங்கு ஆவதற்கு முன்பாக இந்த ஊரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. எப்படின்னு தெரியுமா? பெரியாளுங்க யாராவது இருக்கிறீங்களா? 40 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க. ஒருவேளை அப்போ இங்கே இருந்திருக்க மாட்டீங்களோ நம்ம தெரியாது. நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு முதலாவது பணி செய்ய வந்த இடம் கழுகுமலை பங்கு. 41 வருடங்கள் முடிந்துவிட்டன. தந்தை அமல்ராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவர் பங்கு தந்தையாக இருந்தார். நான் அவருக்கு உதவி தந்தையாக 84வது ஆண்டு இங்கு வந்தேன். பல சமயங்களில் அவர் இல்லைன்னா நான் தான் எல்லா திருப்பலிகளும் நிறைவேற்றுவேன். அவர் இருக்கின்ற பொழுது அவர் சில திருப்பலிகள், நான் சில திருப்பலிகள் என்று நிறைவேற்றுவோம். இங்கு ஒவ்வொரு ஞாயிறும் காலை திருப்பலி நிறைவேற்றிவிட்டு, அப்பொழுது எனக்கு வசதிகள் கிடையாது, பஸ்ஸில் தான் போகணும். அதனால் வேகமாக முடிச்சுட்டு போய் பஸ் பிடிக்கணும். அப்போ தான் 8:30 மணிக்கு கழுகுமலையில் திருப்பலி நிறைவேற்ற முடியும். அதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் திருப்பலிக்கு செல்வேன். அந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஃபாதர் இங்கே இல்லை. அப்புறம் நான் தான் பங்கையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறு ஆண்டிலே ஜூன் மாதத்திலிருந்து பாஸ்கால் டிசில்வா என்ற வயதான தந்தை அவர்கள் பங்கு தந்தையானார்கள். அவர் வெளியூருக்கு போக முடியாது, ஆகையினால் நான் தான் அதிகமாக போவேன். அப்பொழுது எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லா கிராமங்களுக்கும் நான் சென்று கொண்டிருந்தேன். அவர் 4-5 மாதங்களிலே நவம்பர் மாதத்தில் உடல் நலம் இல்லாமல் சென்று விட்டார். எனவே தொடர்ந்து உதவி பங்கு தந்தையாக என்றாலும் கூட ஓரளவுக்கு பங்கு தந்தையாக பணியாற்றினேன். மீண்டும் இங்கு நமது நார்பட்டைன் ஃபாதர்ஸ் வர்ற சமயத்தில் அன்று நான் இங்கு வந்து பார்த்தேன். இப்பொழுது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி நன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாரும் தகுந்த தயாரிப்புகளோடு, அதோடு இல்லை, எல்லோரும் ஆயத்திறந்து ஜெபம் சொல்கிறீங்க, பாடுறீங்க. அது பாராட்டுக்குரிய வழிபாடுகளிலே இந்த அருட்தந்தையர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். தந்தை ஆரோக்கியசாமி இருக்கின்ற பொழுது பல முறை வந்திருக்கிறேன். இன்னும் அவரோடு கூட தொடர்பு உண்டு. எனவே ஆன்மீகத்தில் வளருங்கள். கடந்த ஆண்டு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அருகில் உள்ள, நான் சங்கரங்கோவிலில் இருந்தேன், அருகில் உள்ள பங்குகளில் நற்கருணை ஆராதனை நடப்பதை சந்திப்பதற்காக சென்றேன். அப்பொழுது இங்கு வந்த பொழுது தான் இந்த ஆலயத்தையே பார்த்தேன். இவ்வளவு அருமையாக உங்களுக்கு ஆலயம் கட்டி கொடுத்து மிக அருமையாக உங்களுக்கு ஆன்மீகத்திலே உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாக பாராட்டுக்கள். நீங்களும் தொடர்ந்து அவர்களுக்காகவும் எனக்காகவும் மன்றாட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் என்னை அழைத்து இந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு கொடுத்த தந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனிதரின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் உங்கள் பாதுகாவலரான புனித யோசேப்பினுடைய பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதிலே என்றும் கருத்தூன்றியவர்களாக காணப்படுவீர்களாக. இவ்வாறு மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி எந்நாளும் தங்குவதாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மிகவும் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவங்களாமல் உற்பவித்த புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித நார்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.